அரசியல்ங்கிறது ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பவும் எந்தெந்த கட்சிகளோட கூட்டணி அமைக்கலாம். மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்தா உள்ள ஒரு வழி வரணும். அவங்க டெபாசிட் பண்ணுற பணத்தினால தான் இந்த பேங்க்கே ரன் ஆகுது. இந்த பேங்க்ல ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு வலிக்கும். எம்ஜே டிஸ்லரிஸ் ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணுவான். அவனுக்கு வந்து ஒரு 200 crores ஆர்டர். அவனுக்கு 200 crores ஆர்டர்னே பேங்க்லேருந்து ஒரு 150 crores லோனு. ஏன் யார் அவன்? இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒருத்தன் டேக்ஸ் பே பண்ணிட்டுருக்கானே, அவனுக்கு ஏன் நம்ம வந்து ஒரு 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 பிஸ்னஸ் கொடுக்கல? நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஃப்ளஷ் பண்ணும்போது கழிவுகள்லாம் வீட்டை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னா அது நம்ம மைண்டை விட்டு போயிடுது. அந்த கழிவுகள்லாம் எங்கே போகுது? நம்ம தமிழ்நாட்டில் அரசியலுங்கிறது ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பவும் எந்தெந்த கட்சிகளோட கூட்டணி அமைக்கலாம், என்னென்ன இலவசங்கள் கொடுக்கலாம், என்னென்னலாம் பொய் சொல்லி மக்களை வந்து ஒரு எமோஷனல் ஆக்கி ஒரு அலை க்ரியேட் பண்ணி ஓட்டுக்காக ஒரு அலை க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக வெற்றி அடையலாம், அந்த எலெக்ஷனை எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு ஃபார்முலா க்ரியேஷனாகவே இருக்கே தவிர மக்களுக்கு வந்து எது நல்லது, எதை செஞ்சால் இன்னொரு 5 வருஷம் வந்து மக்கள் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, இன்னும் 10 வருஷத்தில் அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதெல்லாம் இப்போவே எப்படி நம்ம எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு ஒரு லாங் டேர்ம் விஷன் இருக்கிற ஒரு லீடர் ஹாஸ் பீன் மிஸ்ஸிங் இன் தமிழ்நாடு அரசியல் ஃபார் அ லாங் டைம். பழசுக்கு ஹிஸ்ட்ரிக்கு போவேன்னா, பட் இது மாதிரி ஒரு ஒரு நிலைமையில் ஒரு லாங் டேர்ம் விஷன் இல்லாமல் இருக்கிற ஒரு நிலைமையில் எலெக்ஷன்னா என்னென்ன இலவசங்கள்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத மட்டுமே யோசிக்கிற ஒரு ஒரு நிலைமையில் இதெல்லாம் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நான் பல நாள் யோசிச்சிருக்கோம். இலவசங்களை தாண்டி எதுவும் ஒரு அறிவிப்பு வராதா, ஒரு அறிக்கை வராதா, ஒரு ஒரு நலத்திட்டம் வராதா அப்படின்னு நம்ம வந்து எல்லாருமே நம்மலாம் ஏங்கியிருக்கோம். அது மாதிரி ஒரு லாங் டேர்ம் விஷனோட ஒரு திட்டம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாணயம் அப்படின்றத வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஒரு தலைவன் அப்படின்றவங்களுக்கு மக்கள் படுற வேதனைகள், வலிகள் இதெல்லாம் வந்து ஒரு தலைவனுக்கும் வலிக்கணும். மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்தா உள்ள ஒரு வழி வரணும், அவங்களுக்கு ஒரு வழி வரணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டிமானிட்டைசேஷன் அப்போது நம்ம போய் லைனில் நிற்கிறோம், 2000 ரூபாய் எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய லாங் லைனில் நிற்கிறோம், கஷ்டப்படுறோம் அப்படின்றத தாண்டி ஊருக்கு போகும்போது பார்க்கணும், வெளி ஊர்களுக்கு போகும்போது அந்த ஏழை மக்கள்லாம் நிற்கிற போது பார்க்கணும். அவங்க எடுக்க போகிறது 200 ரூபாய் to 500 ரூபாய். அதுக்காக அவங்க வந்து ஒரு அரை மணி நேரம் நிற்பாங்க. அவங்களுக்கு அந்த எப்படி ஏடிஎம்மில் போய் அதை கார்டை போட்டு பணம் எடுக்கிறோன்னு தெரியாது. பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டுருப்பார். ஒரு ஒரு பதட்டமான சூழ்நிலையில் அவங்கள பார்க்கும்போது இன்னும் இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு அந்த வலி எனக்கு தெரிஞ்சு ஒரு தலைவனுக்கு இருந்திருக்கணும். ஆனால் எனக்கு அது இருந்த மாதிரி தெரியல. இன்னும் இந்த பேங்க் ரிலேட்டடாகவே பார்த்தா எங்கள் ஊரில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற பேங்க்குக்கெல்லாம் போய் பார்த்துருக்கேன். பணம் எடுக்கிறதுக்கோ ஒரு நண்பர்கள் கூடவோ போகும்போது ஒரு பாவமாக உட்காந்துருப்பாங்க. அவங்க ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பாங்க, 5,000 ரூபாய் அவங்க டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. 6 ஊர்லேருந்து கல்ஃப்லேருந்து அவங்க பையன் அவருக்கு வந்து 10,000 ரூபா அனுப்பியிருப்பார். அந்த 10,000 ரூபா அனுப்புறதுக்காக அவங்க பேங்க்குக்கு வந்திருப்பாங்க. அவங்கள அந்த பேங்க்கில் ட்ரீட்மெண்ட் பண்ணுற விதத்தை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கும். என்னமோ பேங்க்காரங்க அவங்களோட பணத்தையே தான் கொடுக்குற மாதிரியும், அந்த பணத்தை இவங்க திரும்பியே கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும், கடன் வாங்க வந்தவங்க மாதிரியும் ட்ரீட் பண்ணுறதை பார்க்கும்போது இவங்களோட பணத்தை கொடுக்குறோம் இந்த பேங்க்கில், அவங்க டெபாசிட் பண்ணுற பணத்தினால தான் இந்த பேங்க்கே ரன் ஆகுது, இந்த பேங்க்கில் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு வலிக்கும். தவிர நம்ம போடுற பணம் நம்ம எடுக்கிறோம், 5,000 ரூபா போடுறோம், 10,000 ரூபா போடுறோம், நம்ம எடுக்கிறோம், பண்ணுறோம். ஆனால் யாரோ டெல்லியில் ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, அவங்க வந்து நாளையிலேருந்து இந்த பேங்க்கில் இருக்கிற எல்லாருமே மினிமம் டெபாசிட் வந்து 5,000, மினிமம் டெபாசிட் 10,000 அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க.
நீங்கள் இந்த கஸ்டமர் என்ன பாடுபடுறாங்கன்னு பார்க்குறீங்களா? பார்த்தப்பறம் அதெல்லாம் டிசைட் பண்ணுறீங்களா? நீங்கள் மட்டும் ஒரு உங்கள் இஷ்டத்துக்கு டிசைட் பண்ணுறீங்களே அப்படின்னு தோணும். ஸோ மக்கள் படுற ஒவ்வொரு துறையிலையும் படுற வழிகளை பார்க்கும்போது இந்த வழிகளோட மக்கள் ஏன் இருந்துகிட்டே இருக்கும்? இந்த மக்களோட இந்த வழி வந்து தலைவர்கள் முதல்ல பார்க்குறாங்களா, அவங்களுக்கு புரியுதா அப்படின்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து சரி அவங்க பண்ணுறாங்க இல்லை அப்படின்றது ரெண்டாவது. நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், எப்படி அவங்கள ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அது மாதிரி வந்த யோசனைகளில் தான் ஒன்று இந்த நாணயம். நாணயம் அப்படிங்கிறது ஒரு நல்ல தமிழ் வார்த்தை. நாணயம் அப்படின்றதுக்கு ஹானஸ்டி அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. நேர்மையாக இருக்கிறவங்க, நாணயமாக நடந்துக்கிறவங்க. ஒருத்தங்கிட்ட ஒரு ஒரு பெரியவர் இருக்காங்கன்னா அவரை பாருங்கள், அவர் நேர்மையான ஆள், அவர் நாணயமான ஆள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஹி ஹட் பீன் லைக் திஸ் ஃப்ரம் ஹிஸ் சைல்ட்ஹுட். அவர் நாணயத்தை வந்து அவர் நாணயமாக வந்து இவ்வளோ நாள் இருந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். அவர்கிட்ட நம்ம வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம், ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறோம், ஒரு வேலையை கொடுக்குறோம் அப்படின்னா அவர் அதை நேர்மையாக செய்வார் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு இல்லையா? அதுவும் வந்து அந்த இட்ஸ் அ பார்ட் ஆஃப் தட் நாணயம். நாணயம்ன்றது நேர்மை, நாணயம்ன்றது நம்பிக்கை, நாணயம்ன்றது நம்மளோட காயின், ருப்பி காயின், இட்ஸ் அ கோல்டு காயின், சில்வர் காயின், அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நாணயங்கள். ஸோ அந்த நாணயமுக்கு ஒரு மீனிங். இட் இஸ் அ கரன்சி. ஸோ இட் இஸ் அ ஹானஸ்டி, நம்பிக்கை, நேர்மை அண்ட் காயின். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நேர்மை அப்படின்றத வந்து நம்ம தேடுற லெவலில் இப்போ நம்ம சமுதாயமே இல்லை. எங்கேயாவது ஒரு நடக்கிற தவறுகளை நம்ம பெருசாக பூதாகரமாக காட்டி எங்கே பார்த்தாலுமே தவறு நடக்கிறது அப்படின்றத வந்து காட்டிகிட்டு இருக்குமே தவிர, நேர்மையாக இருக்கிறவங்க நீங்கள் போய் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு பெரிய நேர்மையான ஒரு சொசைட்டியே இருக்கும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். உதாரணமாக ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒரு லேடியை வந்து ஒரு பைக்கில் வந்து ஒருத்தன் இடிச்சுட்டு பார்க்காத மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டான். அந்த லேடி கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து கால்லெல்லாம் அவங்களுக்கு அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருந்தது. ஸோ ஐ வெண்ட், நான் வண்டி நிறுத்திட்டு அவங்கள போய் தூக்கி உட்கார வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற கடையிலேருந்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி அவங்களுக்கு தண்ணி கொடுத்தேன். அண்ட் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு போய் அவங்களோட கால்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக அவங்க ஓடி வந்தாங்க, தண்ணி எடுத்து கொடுத்து நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுங்கன்றாங்க. இவங்க பக்கத்தில் இருந்த கடையிலேருந்து ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. அதை கொண்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு பிளட்டு நிற்கவே இல்லை. ஓகே, பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போயிடலாம் அப்படின்ட்டு உடனே ஒரு ஆட்டோ கூப்பிட்டோம். ஒரு ஆட்டோக்காரர் வந்தார், அவரே ஹெல்ப் பண்ணார். அவங்க அந்த அம்மாவை தூக்கி உட்கார வச்சு 2 பேருமே போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்களுக்கு கட்டெல்லாம் போட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி அவங்கள வர வச்சு அவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பணும். அது வரைக்கும் அந்த ஆட்டோக்காரர் இருந்தார். ஆனால் எவ்வளோண்ணே உங்களுக்கு தரணும் அப்படின்னு கேட்கும்போது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏன் தம்பி நீங்கள் தரீங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் வேணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த சவாரிக்கு போயிட்டார். தண்ணி கொடுத்தவங்களா இருக்கட்டும், தண்ணி பாட்டில் வாங்குறவங்களுக்கு தண்ணி பாட்டில் வாங்கி அவங்களுக்கு கொடுத்தோம், அதுக்கும் அவர் வந்து அந்த கடைக்காரர் காசு வாங்கிக்கல. இது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நாள் நடந்தது சொல்கிறேன். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி நிறைய பேர் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ஒன்றும் நமக்கு டைம் இல்லை, அவ்வளோதானே தவிர நிறையா இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஹானஸ்ட் பீப்புள் இருக்கிற சொசைட்டியை, அந்த ஹானஸ்ட் பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணி ஏன் ஒரு பெரிய சொசைட்டியாக க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த நாணயம் அப்படின்றத வந்து யோசிக்கிறேன். நாணயமாக இருக்கிற ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி ஒரு நாணயமான மக்கள் இருப்பாங்க. ஒரு ஹானஸ்ட் பர்சனை சுற்றி இன்னும் நிறையா ஹானஸ்ட் பீப்புள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அதை எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறது இல்லை. இப்போ நம்ம ஒரு தவறான பர்சனை பார்க்கும்போது அவங்ககிட்டேருந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் நம்மக்கிட்ட வருதே தவிர, ஒரு பாசிட்டிவ் பர்சன்கிட்டேருந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாருக்கிட்டையுமே போய்கிட்டே தான் இருக்குது. அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏன் நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது? இப்போது நான் ஒரு பாசிட்டிவ் பர்சன் இருக்கேன், நான் ஒரு நியாயமாக நடந்துக்கிற ஒரு பர்சன் இருக்கேன், இன்னொரு நியாயமான பர்சன் இருக்காங்க, நாங்கள் 2 பேரும் சேர்றோம். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசுகிற விஷயங்களும் ஒரு நேர்மையான விஷயங்களாக இருக்கும். ஸோ நாங்கள் 2 பேர் 3 பேர் 5 பேர் 10 பேர் 20 பேர் அப்படின்னு சேரும்போது when we collaborate together, then the vibration spreads even faster. ஸோ அதுக்காக தான் ஒன்று என்னோடய பர்சனல் கான்ட்ரிபியூஷன், இன்னொன்று
collaboration with the society and communicate. இந்த ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிகேட் ஆகும் டு அ பிகர் சொசைட்டி அப்படின்றதுக்காக தான் இதை யோசிக்கிறேன். ஒன்று கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் டெவலப்மெண்ட், collaboration to make it even bigger, and communicate the enlightenment to the bigger society. இந்த நாணயம் அப்படிங்கிறது முதல்ல நம்ம நாணயம் அப்படின்றது மூலமாக ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அந்த மாற்றம் இஸ் அ ஜேர்னி, த சேஞ்ச் இஸ் அ ஜேர்னி நாட் அ டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஏன்னா இப்போ ஒரு மாற்றம் ஒன்று நிகழணும்னா அது இன்றைக்கே நிகழாது, நாளைக்கே நிகழணும், ஒரு அடுத்த வாரத்தில் நிகழ்ந்துடும் அப்படின்னு இல்லை. ஒன்ஸ் ஒரு சின்ன சேஞ்ச் நடக்கும்போது அந்த சேஞ்சோட ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி அந்த சேஞ்ச் வந்து இன்னும் பெருசாகிட்டே போகும். அந்த சேஞ்ச் வந்து ஒரு பெரிய சேஞ்சாக மாறும் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சேஞ்ச் இஸ் அ ஜேர்னி அப்படின்னு சொல்கிறேன். இந்த சேஞ்சை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு நான் 4 காம்போனண்ட்டாக அதை பிரிக்கிறேன். ஒன்று, அ பேங்க், ஹவு வி கேன் மேக் திஸ் சேஞ்ச் பாசிபிள் அப்படின்றத நான் இந்த 4 விஷயமாக பார்க்குறேன். ஒன்று, அ பேங்க், அ பிளாட்ஃபார்ம், அ ப்ராசஸ் அண்ட் அன் எவல்யூஷன். இந்த நாலு மூலமாகவும் ஒரு சேஞ்ச் கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்காக இப்படி யோசிக்கிறேன். பேங்க் அப்படின்னா அரசாங்கமே நடத்துகிற ஒரு பேங்க். ஏன் இப்போ ஐஓபி ஆர் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்லாம் இருக்குது அப்படின்னாலும் அது எதுவுமே கவர்மெண்ட் பேங்க் கிடையாது, அதெல்லாம் பப்ளிக் பேங்க். அண்ட் அதுக்கு ஒரு சிஇஓ அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க டெல்லியில் உட்காந்துருக்காங்க, அவங்க தான் தே மேக் த டெசிஷன்ஸ். என்னோட மக்களுக்கு நான் கொடுக்குற சர்வீஸுக்கு நான் கொடுக்க போகிற பணத்துக்கு யாரோ ஒருத்தன் டெல்லியில் உட்காந்து ஒரு டெசிஷன் எடுக்க தேவையில்லை அப்படின்றதுக்காக இப்படி யோசிக்கிறேன். என்னோட பேங்க் தமிழ்நாடு அரசு ஆர் இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, அடுத்த எலெக்ஷனில் நான் ஜெயிச்சேன்னா ஐ வில் கிரியேட் அ பேங்க், நாணயம் பேங்க் ஃபார் தமிழ்நாடு பீப்புள். என்ன அட்வான்டேஜ் சொல்கிறேன். முதல்ல பேங்க்குன்னு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு கேள்வி, ஒரு அரசாங்கத்தால், அதுவும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டால் ஒரு பேங்க்கை நடத்த முடியுமா? ஏன் நடத்த முடியாது? ஸ்டேட் கவர்மெண்ட்டால் ஒரு லிக்கர் ஷாப் நடத்தலாம், மக்களுக்கு வந்து லிக்கர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், மூளைக்கு மூளை கடை ஓப்பன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஒரு பேங்க் நடத்தக்கூடாதா? ஏன் நடத்தக்கூடாது? நடத்த முடியும். ஈவன் ஒரு ப்ரைவேட் பர்சனாலேயே முடியுது. 100 crore rupees யாராவது ஒருத்தர் வச்சுருந்தாங்கன்னா, இஃப் தே கேன் டெபாசிட் தட் மணி, அந்த 100 crore rupees இருந்ததுன்னா ஒரு ஈவன் அ ப்ரைவேட் பர்சன் கேன் அப்ரோச் ஆர்பிஐட்ட போய் நான் ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு அப்ளிகேஷன் போட முடியும். ஸோ ஒரு ஸ்டேட்டாலையும் போட முடியலைன்னா ஏன் போட முடியல அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்த பிஸ்னஸ் மூலமாக எத்தனை பேருக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆட்டோ டிரைவர் எடுத்துட்டிங்கன்னா, அந்த ஆட்டோ டிரைவர் வந்து ஹீ இஸ் மேக்கிங் அ ப்ராஃபிட் ஃபார் ஹிம்செல்ஃப். அவரு அந்த ஆட்டோவை ஓன் பண்ணுறதில்ல, இன்னொருத்தங்கள்ட்டேருந்து வாடகைக்கு எடுக்கிறாரு. அந்த வாடகைக்கு எடுக்கிறவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறாரு. அந்த வாடகைக்கு விடுறவங்க பேங்க்லேருந்து லோன் எடுக்கிறாங்க. ஸோ அந்த பேங்க்குக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு. ஸோ பேங்க்கு, அந்த வாடகைக்கு விடுறவர், அந்த ஆட்டோ டிரைவர் 3 பேருமே வந்து இந்த ப்ராஃபிட் பண்ண வேண்டி இருக்கிறதுனால எண்டு கஸ்டமரான என்னோட மக்களுக்கு போய் சேரும்போது அந்த சர்வீஸ் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகுது. ஏன்னா 3 பேருக்கு வந்து நம்ம ப்ராஃபிட் கொடுக்க வேண்டி இருக்கிறதுனால அதுக்கு என்ன பண்ணலாம்? அதே மாதிரி ஒரு பேங்க் அப்படின்றது ஒரு விவசாயிக்கு ஒரு லோன் கொடுக்குறாங்கன்னா, அந்த விவசாயி வந்து அதை எடுத்துகிட்டு போனவன் என்னன்னா, அதுக்கப்புறம் மழை பெஞ்சுதா, அதுக்கப்புறம் காற்று அடிச்சுதா, அதுக்கப்புறம் வந்து வெயில் அடிச்சுதா, அவன் விதை விதைச்சானா இல்லை அறுவடை செஞ்சானா, எதை பற்றியுமே அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்களுக்கு என்ன கவலை, அடுத்து எப்போ 6 மாதம் 3 மாதம் டைமா, 6 மாதம் டைமா, 6வது மாதத்துலேருந்து நீ பேமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறியா, பேமெண்ட் ஆரம்பிக்கலையா, ஏன் ஆரம்பிக்கலை, நீ அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணலையா, ஏன் ரிட்டர்ன் பண்ணல, இதுதான் அவங்களோட கன்சர்னாக இருக்க தவிர, ஒரு பேங்க்குன்றது மணி கொடுக்கறது இல்லாமல் வேறு என்ன செய்ய முடியும்? ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸாக இல்லாமல் கேன் இட் பி மோர் ஹியூமன், ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்துக்க முடியுமா? இந்த 4 விஷயம், பேங்க்,
அ பிளாட்ஃபார்ம், அ ப்ராசஸ், அண்ட் எவல்யூஷன்ன்றது எப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன். ஒன்று, நாணயம் ஆஸ் அ பேங்க். பேங்க்குன்னு நான் ஒன்று ஆரம்பித்த உடனே தமிழ்நாடு அரசுக்குன்னு ஒரு பேங்க் ஆரம்பிக்கிறேன். தமிழ்நாடு அரசில் இருக்கிற அத்தனை எம்ப்ளாயிக்கும் ஒரு அக்கௌண்ட்டு, டைரக்ட் அக்கௌண்ட்டு, சேலரி அக்கௌண்ட். அவங்களோட சேலரி அக்கௌண்ட்டு இன்றைக்கி சில பேருக்கு ஐஓபியில் இருக்கலாம், சில பேருக்கு இந்தியன் பேங்க்கில் இருக்கலாம், சில பேருக்கு வந்து வேறு பேங்க்கில் இருக்கலாம். அந்த பேங்க்கில் இருக்கிற எல்லா அக்கௌண்ட்டும் நாணயம் பேங்க்லேருந்து தான் இனிமேல் ஆப்ரேட் பண்ணுவோம். இந்த பேங்க்லேருந்து நம்ம பண்ணுற ஒரு பல கோடிக்கணக்கான ரூபாயை வச்சுட்டு அவங்க ஆப்ரேட் பண்ணிவிட்டு என்னோடய மக்களை எப்படி இல்ட்ரீட் பண்ண முடியும்? நீங்கள் இல்ட்ரீட் பண்ணுறதை நான் ஸ்டாப் பண்ணுறேன். இந்த நாணயம் பேங்க் ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒவ்வொரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியோட சேலரியும் இங்கே தான் போகும், நாணயம் பேங்க்கில் தான் இருக்கும். இந்த ஆட்டோ சினாரியோ சொன்னேன் இல்லையா, there is a vision for me called one profit. அதாவது ஒரு விஷயம், ஒரு சர்வீஸ் டெலிவர் ஆகும்போது, என்னோட மக்களுக்கு ஒரு சர்வீஸ் டெலிவர் ஆகும்போது ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணாருன்னா போகிறோம். அதாவது ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கார் அப்படின்னா அந்த ஆட்டோ டிரைவருக்கே நான் வந்து ஒரு லோன் கொடுக்குறேன் ஃபார் கெட்டிங் அன் ஆட்டோ. அந்த ஆட்டோ வந்து அந்த ஆட்டோ மூலமாக அவர் என்னோடய மக்களுக்கு டைரெக்டாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாரு, நியாயமான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாரு. அதுக்கு அந்த நியாயமான அந்த மக்களும் வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருக்காங்க ஒவ்வொரு மாதமும். அப்படின்னா நியாயமாக சர்வீஸ் பண்ணுற வரைக்கும் அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன். ஒவ்வொரு மாதமும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் தேவையில்லை. ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக அந்த டேட்டுக்கு பே பண்ணுறாரு. அண்ட் அந்த மாதம் ஃபுல்லாக மக்களுக்கு வந்து நியாயமான ரேட்டில் வண்டி ஓட்டியிருக்காரு அப்படின்னா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர், ஒரு பொட்டி கடை வைக்கிறாங்க, ஒரு மளிகை கடை வைக்கிறாங்க, அவங்க எல்லாருமே எங்கெல்லாம் டைரக்ட் சர்வீஸ் டு த பீப்புள், எந்தெந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து டைரெக்டாக மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறீங்களோ, வெதர் இட் இஸ் நீங்கள் மளிகை கடை வைக்கிறீங்களா, இல்லை ஐஸ்கிரீம் கடை வைக்கிறீங்களா, இல்லை ஆட்டோ ஓட்டுறீங்களா, இல்லை டாக்ஸி ஓட்டுறீங்களா, வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு நேராக டைரெக்டாக சேவை செய்கிறீங்க. மக்களுக்கு வந்து அந்த சேவை நியாயமான ரேட்டில் போய் சேருது. கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டாக கூட இருக்கலாம். கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டில் அந்த சர்வீஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. த லோன்ஸ் வில் பி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. இன்னொன்று எலிஜிபிலிட்டி. ஒரு பேங்க்கில் போய் ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்னா என்னோடய பேசிக் எலிஜிபிலிட்டி, லோன் வாங்குறவர் டாஸ்மாக் பக்கம் ஒரு 6 மாதம் போயிருக்கக்கூடாது. அண்ட் அதுக்கு முந்தின 6 மாதம், அந்த 6 மாதத்தில் யாருமே வந்து அவரை வந்து டாஸ்மார்க்கில் பார்த்துருக்கக்கூடாது. 2, அந்த என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை ப்ரூவ் பண்ணணும். ஒரு ஆட்டோ ஓட்டுறீங்கன்னா 6 மாதம் நான் வந்து வாடகைக்கு ஆட்டோ எடுத்து ஓட்டியிருக்கேன், ஐ ஹாவ் 6 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டுவர்ட்ஸ் தேட் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காட்டும்போது then your loan should be automatic and it should be interest free for the life of the loan, as long as the service is being provided properly and the payments are being done on time. ஓகே, நம்ம லோன் கொடுக்கறத பற்றி பேசுகிறோம். டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு மற்ற பேங்க்கில் இருக்கிற டெபாசிட்ஸை விட நம்ம நாணயம் பேங்க்லேருந்து we can give more deposit. ஐ மீன் மற்ற பேங்க்கில் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை விட we can give more interest. என்னோடய தாட் இது வந்து ஒன் ப்ராஃபிட் அப்படி ஒரே ஒரு பர்சன் ப்ராஃபிட் எடுத்துக்கிற மாதிரி ஒன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 1% இன்ட்ரெஸ்ட் பர் மந்த். ஃபார் அ இயர் இட்ஸ் கோயிங் டு பி 12% இன்ட்ரெஸ்ட். ஸோ யார் பண்ணுறாங்களோ, யார் இதில் டெபாசிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 12% இன்ட்ரெஸ்ட். ஹவு இஸ் இட் பாசிபிள்? we will have to work out. எல்லா கேள்விக்கும் இன்றைக்கி ஆன்சர் இருக்கா, நீ ஆன்சர் இருக்கா அப்படின்னா என்கிட்ட ஆன்சர் இல்லை. பட் there is definitely a way we can make this possible. எவனோ ஒருத்தன் வந்து 52,000 கோடி 60,000 கோடின்னு சுருட்டிட்டு ஓடுறான், அந்த பணத்தையும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னா இந்த 12% இன்ட்ரெஸ்ட் ஃபார் அ சின்சியர் டெபாசிட் should not be a problem. நாணயம் ஆஸ் அ பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுறோன்னா, யாரெல்லாம் ஹானஸ்டாக பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ,
யாரெல்லாம் ஹானஸ்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ நம்ம மக்களுக்கு டைரெக்டாக அந்த பிஸ்னஸ்லாம் ப்ரொமோட் பண்ணுறோம். கம்பெனி வச்சுருக்கிறவங்க கம்பெனி ஃப்ரெண்ட்ஸு இவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ஹவு ஹார்ட் இட் இஸ் தீஸ் டேஸ், ஈவன் எஸ்பெஷலி ஆஃப்டர் ஜிஎஸ்டி டேஸ், ஹவு ஹார்ட் இட் இஸ் டு ரன் அ கம்பெனி, bring sales into the company, and pay taxes on time to the government. இதெல்லாம் வந்து எவ்வளோ டஃப்னு இப்போ ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் நிறைய கம்பெனி வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். People work really hard to run their business and pay taxes on time. Taxes on timeல pay பண்ணலன்னா government puts a lot of penalty. இந்த பெனால்ட்டி போடுறதுல இருக்கிற அவ்வளோ சுறுசுறுப்பும் அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுக்குறதுல இருக்கணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அ கவர்மெண்ட் கிவ்ஸ் அ டெண்டர் ஃபார் 10 crore rupees, 20 crore rupees, 100 crore rupees, 200 crore rupees, எவ்வளோ டெண்டர் கொடுக்குறாங்க. இந்த டெண்டர்லாம் எங்கே போகும்? யாரோ ஒரு மினிஸ்டர், அவங்களோட ரிலேட்டிவ், அவங்க மாமா பையன், அத்தை பையன், யாரோ ஒரு பேரில் போட்டு அவன் அப்போ தான் ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுவான். டிஸ்லரிஸ், ஜேஜே பேக் டிஸ்லரிஸ், எம்ஜே டிஸ்லரிஸ், ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணுவான். அவனுக்கு வந்து ஒரு 200 crores ஆர்டர். அவனுக்கு 200 crores ஆர்டர்னே பேங்க்லேருந்து ஒரு 150 crores லோனு. ஏன்? யார் அவன்? இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒருத்தன் டேக்ஸ் பே பண்ணிட்டுருக்கானே, அவனுக்கு ஏன் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் கொடுக்கல? ஸோ நாணயம் இஸ் அ பிளாட்ஃபார்ம் டு டூ தட். When you streamline these things, then it is definitely possible. எந்தெந்த கம்பெனிலாம் டாக்ஸஸ் ப்ராப்பராக பே பண்ணுறாங்களோ, எந்தெந்த கம்பெனிலாம் லாஸ்ட் 3 yearsல 50 crores டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு 60 crores ப்ராஜெக்ட் வில் பி கிவன். யாரெல்லாம் 100 crores பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு 120 crores ப்ராஜெக்ட் வில் பி கிவன், ஆர் 200 crore ப்ராஜெக்ட்ஸ் வில் பி கிவன். யாரெல்லாம் வந்து 5 crores கீழே பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு 5 crores இருக்கிற கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வில் பி கிவன். இப்படி தான் கொடுக்கணுமே தவிர, நீ நாளைக்கு ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணு, அந்த கம்பெனிக்கு வந்து யூ கெட் அ கான்ட்ராக்ட் ஆஃப் செவரல் crore rupees அப்படின்றத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும். அண்ட் நாணயம் வில் டெஃபினெட்லி பி ஏபிள் டு டூ இட். நாணயம் மூலமாக அந்த சேனலைஸ் பண்ணும்போது தட் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள். யார் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ, யார் வந்து ஆனஸ்டாக மக்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து யூ ப்ரொவைட் தி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், அதெல்லாம் பண்ணலாம். இன்னொன்று, விவசாயிக்கு ஒரு லோனு கொடுத்துட்டு யூ டிஸ்கனெக்ட் ஹிம் கம்ப்ளீட்லி அண்ட் ஸ்டார்ட் கலெக்டிங் தி மணி ஆஃப்டர் 1 year. அது மாதிரி இல்லாமல் you bring all the people into one platform. For example, ஒரு விவசாயி லோன் வாங்கிட்டான், அவன் போய் விதை வாங்க போகிறான். விதை வாங்குறோன்னு சொல்லி எங்கேயோ போய் ஏமாந்துடக்கூடாதுன்னா, you bring the seed sellers also into the platform. You bring the fertilizer seller also into the platform. யாரெல்லாம் வந்து நியாயமாக உரம் வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ ப்ரொமோட் தீஸ் பீப்புள். யாரெல்லாம் வந்து சீட் பேங்க் வைக்கணும்னு நினைக்கிறோம், சீடு வந்து குட் குவாலிட்டி சீட்ஸ் மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமா, அவங்களையும் ஹெல்ப் தெம் ஸ்டார்ட் டு டூ அ பிஸ்னஸ் ஃபார் தெம் செல்ஸ். வென் யூ பிரிங் சீட் செல்லர்ஸ், ஃபெர்டிலைசர் செல்லர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாருன்னா தே கன்சியூம் ஃபார்மர்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ, விவசாயிகள் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதை அவங்கள்ட்டேருந்து வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க, ஆர் ஹோல்சேலுக்கு கொடுக்குறவங்க, ஹோல்சேல் ப்ரொவைடர்ஸ், ரீட்டைல் ப்ரொவைடர்ஸ், கன்சியூமர்ஸ், when all of them are together in this platform, கன்சியூமருக்கு போகிற ஒரு ப்ராடக்டோட காஸ்ட்டே it can be reduced by having all of them together in one platform. Honest business rated by the members அப்படின்றது it is something that we have learned from Ola or Uber or things like that. When ஒரு எண்ட் கஸ்டமராக நம்ம போய் ஒரு ஆட்டோ யூஸ் பண்ணுறோம், ஒரு டாக்ஸி யூஸ் பண்ணுறோன்னா, அந்த டாக்ஸி சர்வீஸ் முடிஞ்ச பிறமே இஃப் தி டாக்ஸி ரைட் இஸ் குட் தென் வி கிவ் தம் ரேட்டிங். அவர் இறங்கும்போதே அந்த டிரைவர் சொல்லுவார் 5 star ரேட்டிங் கொடுங்க சார் அப்படின்னு. He will maintain the auto clean and he will maintain the taxi clean
அதெல்லாம் பண்ணி அந்த 5-star ரேட் வாங்குறதுக்காக அவங்க தே வில் ஒர்க் ஃபார் தட். அப்படி ஒர்க் பண்ணி அவங்க 5-star ரேட் வாங்கும்போது அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கணும் இல்லையா? அதுதான் நான் சொன்ன அந்த பேங்க்கில் இருக்கும்போது சொன்னது வந்து they get interest free loans only when they get consumer rating. So consumer ratingயும் நம்ம we should introduce and make it happen every time so that the ranking or rating of these service providers are kept intact. நாணயம் as a process அப்படின்றது introducing a process. ஒரு லோன் பேங்க்ல நாணயம் பேங்க்ல ஒரு லோன் வாங்கணுமா, you follow like a process. 6 months டாஸ்மாக் பக்கம் போகாம இருக்கணும், 6 months prior experience இருக்கணும், fresh out of college அப்படின்னா அந்த 6 monthsல நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, what is the idea, what are all the steps that you have done in the last 6 monthsன்றது காட்டணும். ஸோ அது மாதிரி ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நல்லா ஒர்க் ஆகுது. எங்கே பார்த்துருக்கோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க, பாஸ்போர்ட் சர்வீசஸ் வந்து இருக்கிறதுலே நிறையா லஞ்சமாக புழங்கின இடமா இருந்திருக்கு. நான் எனக்கு பாஸ்போர்ட் வாங்கினப்பயே வந்து நான் லஞ்சம் கொடுத்து ஒருத்தவங்கிட்ட வந்து அந்த ஒரு ஃபார்ம் வாங்குறதுக்கே அந்த ஃபார்ம் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இருக்காது. யூ ஹேவ் டு கோ அண்ட் யார்கிட்டயாவது வந்து தம்பி அந்த ஃபார்ம் எடுத்துக்கோ அப்படின்ட்டு ஒரு நூறுரூவா கூட 200 வாங்கி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு. அந்த ஃபார்மில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் இது இல்லையா அது இல்லையா, அவளுக்கு வந்து அந்த கார்டு இல்லையா இந்த கார்டு இல்லையா, இதோ ஒரு பேனிக் சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி சரி நானே ஃபில்அப் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களே ஃபில்அப் பண்ணி ஒரு 350 ரூபா ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபைல் பண்ணுறதுக்கு 350 ரூபா வந்து நானே பே பண்ணிட்டேன். அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ப்ராசஸ் கிரியேட் பண்ணாங்க. இதுதான் வெப்சைட், இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கு, இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், உனக்கு வந்து 1008 ஃபார்ம் இல்லை, ஒரு சிம்பிள் ஃபார்ம், 3 ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போ அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணு, யுவர் ப்ராசஸ் இஸ் டன், உன்னோட பாஸ்போர்ட் இஸ் டன். அவ்வளோதான். அந்த ஸ்டெப்பை வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்க அந்த எல்லாமே இருக்கான்னு வெரிஃபை பண்ணுறாங்க. நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை கேப்சர் பண்ணுறாங்க. தென் தி அப்ளிகேஷன் கோஸ் டு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அண்ட் ஹி செக்ஸ் அண்ட் அப்ரூவ்ஸ் இட் அண்ட் இட் கோஸ் டு லோக்கல் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கும்போது அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு க்ளீன் ப்ராசஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால மக்களுக்கு பயங்கர ஈஸி ஆயிடுச்சு. ஒரு வாரத்தில் பாஸ்போர்ட் வந்துடுது. அதுக்கு வந்து தற்கால் அதெல்லாமே தேவையில்லை, நார்மல் ப்ராசஸிங்கே ஒரு வாரத்தில் பாஸ்போர்ட்டே வந்துடுது. ஹவு இட் ஹேப்பன், தேர் வாஸ் அ ப்ராசஸ் இன் பிளேஸ். ஸோ அது மாதிரி கவர்மெண்ட் விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் எங்கெங்கெல்லாம் ப்ராசஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். வி வில் ஸ்டார்ட் வித் வேரெவர் இட் இஸ் சிம்பிளாக இருக்கிறதெல்லாம் ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு வருவோம். அப்படி கொண்டு வரும்போது we will be able to bring all government operations into like processes so that it gets easy for the people. நாணயம் as an evolution அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நாணயம் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் இப்போ நம்ம யோசிக்கிறது, இங்கே ஒரு பேங்க் கொண்டு வர்றது, அந்த பேங்க் மூலமாக சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது, அதுக்குள்ளே ஒரு பிளாட்ஃபார்ம் போடுறது, அந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே மக்கள் எல்லாம் கொண்டு வர்றது, இது எல்லாமே it's like a seed, it's like a small plant coming out of a seed, but there is a big growth to this. மகளிர் குழு கேள்விப்பட்டிருப்பீங்க. மகளிர் குழு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறதை நான் வந்து கண்கூட பார்த்துருக்கேன். 4 லேடிஸ் சேர்ந்தா வந்து அவங்க சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்றது வந்து சினிமா டைலாகு. 4 இல்லை 10 20 லேடிஸ் சேர்ந்து ஒரு குழு ஆரம்பிச்சு அந்த குழு மூலமாக அந்த குழுவில் இருக்கிற மற்ற லேடிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த குழு மூலமாக ப்ராடக்ட்ஸ் பண்ணுறது, எனக்கு தெரிஞ்ச தையல் மிஷின்கள் வாங்கி ஒரு குழுவாக சேர்ந்து தே கிரியேட் ப்ராடக்ட்ஸ், தோல் பையிலேருந்து இருக்கட்டும், தோல் மாட்டிக்கிற துணி பை அண்ட் மற்ற க்ளோதிங் ஐட்டம்ஸ் அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், இதுமாதிரி நிறையா பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் வந்து இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே கொண்டு வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை எப்படி நம்ம வந்து இன்னும் அதிகமான மக்களுக்கு கொண்டு போக முடியும் நம்ம யோசிக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்டு ஒரு குரூப் வந்து சென்னை ஐஐடியில் வந்து எவ்ரி இயர் ஸ்டால் போடுவாங்க ஃபார் ட்ரைங் டு செல் தேர் க்ளோதிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அந்த பேக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஸோ அவங்கள வந்து எப்படி ப்ரொமோட் பண்ண முடியும், அவங்களோட ப்ராடக்ட்ஸை எப்படி டைரெக்டாக நம்ம கன்சியூமர் கொண்டு போக முடியும், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாக கொண்டு போகலாம். ரேஷன்
கடையில் போய் நிற்கிற மக்களோட கஷ்டத்தை எப்படி போக முடியும், அவங்க ரேட்டுக்கு நம்ம இன்னும் ஈஸியாக ப்ரொவைட் பண்ணலாமா இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து வி கேன் ட்ரை. நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எனக்கு ட்ரைனிங் வேணும், எனக்கு ட்ரைனிங் பார்த்தலை அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்க. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் டைம் ஐ கேன் ட்ரெயின் சம் பீப்புள் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. பட் இவங்க 2 பேரும் டிஸ்கனெக்டடாகவே இருக்காங்க. ஹவு வி கேன் கனெக்ட் தம், வி கேன் யூஸ் திஸ் பிளாட்ஃபார்ம் டு கனெக்ட் தம் அண்ட் ட்ரெயின் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸிலி. ஸோ இதெல்லாம் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் ஆர் பாசிபிலிட்டிஸ். ஒன்ஸ் யூ கிரியேட் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் ஹானஸ்ட் பீப்புள் டு கிரியேட் ஹானஸ்ட் ப்ராடக்ட்ஸ், டு கிரியேட் ஹானஸ்ட் சர்வீசஸ், then the whole thing is even easier. A vision of taking all along up. அது என்னன்னா இந்த பிளாட்ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம்னா இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம், வேற எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம யோசிக்கலாம், நல்ல விஷயங்களை யோசிக்கலாம். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் போது தென் மற்ற விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கலாக தே வில் ஃபால் இன்டு பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ட்ரெடிஷ்னல் ஸ்கூலிங் சிஸ்டம், இப்போ இந்த சிபிஎஸ்சி ஸ்கூலிங் சிஸ்டம் இருக்குது. அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அந்த டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் நம்ம வந்து சரி பண்ண முடியுமா? we can definitely try this. கூவம் ஆறு இருக்குது, அடையார் ஆறு இருக்குது. இந்த ஆறுகள்னா வெறும் சாக்கடைகளாகவே தான் ஓடிட்டு இருக்கு. லாஸ்ட் 50 years 40 years 50 years தான் அப்படி மாற்றிருக்கோம். இதை திரும்ப வந்து கிளீன் பண்ண முடியுமா? நம்ம வீட்டிலேருந்து போகிற கழிவுகள் போயிடுச்சு. நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஃப்ளஷ் பண்ணும்போது கழிவுகள்லாம் வீட்டை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னா அது நம்ம மைண்டை விட்டு போயிடுது. அந்த கழிவுகள்லாம் எங்கே போகுது? ரோட்டில் வருது. ரோட்லேருந்து எங்கே போகுது? சின்ன சின்ன காவாயிலுக்கு போகுது. காவாயிலேருந்து எங்கே போகுது? அது அங்கே அடைச்சிட்டு இருக்கு. அங்கேருந்து ஒரு ட்ரக்கில் வந்து அந்த தண்ணியை அந்த கழிவு நீர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க, எங்கே ஊற்றுறாங்க, அதுக்கு அல்டிமேட்லாம் எங்கே போய் சேருது? அல்டிமேட்லி தே ஆல் எண்ட் அப் இன் கூவம் ஆர் அடையார் அப்படின்னா அதுக்கு என்ன ஆல்டர்னேட் சொல்யூஷன்? நம்ம we can definitely try to look at this. இது ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, there have been people I have seen ஃபில்லப்பே ஆகாத செப்டிக் டேங்க் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு செப்டிக் டேங்க் கட்டணும்னா அது ஃபில்லே ஆகாது. அது வந்து they introduce பயாலஜிக்கல் மேட்டர்ஸ் அதில் போடுறாங்க. அது வந்து நம்ம ஹியூமன் வேஸ்ட் எல்லாம் அது சாப்பிடுது. அந்த தண்ணி வந்து இட் பியூரிஃபைஸ் த வாட்டர் ஸோ தட் இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் கார்டனிங்லாம் போகிற அளவுக்கு தண்ணி வந்து அந்த நம்ம செப்டிக் டேங்க் வந்து அது க்ளீன் பண்ணி கொடுத்தது. ஸோ அதை வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச் பண்ணி ஒரு ப்ராடக்டாக கொண்டு வராங்க. அந்த ப்ராடக்ட்னால ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து கோடிக்கணக்கான லாபம் இருக்குது அப்படின்னா அவங்க போய் அந்த ப்ராடக்டை வந்து எடுத்து டிவி அங்கே இங்கே எல்லாத்துலேயும் விளம்பரம் பண்ணி நம்மளை ஏமாத்துற பொருளாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து பெரிய விளம்பரம் போட்டு ஏமாற்றி நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. இதனால ஒரு பெரிய ப்ராஃபிட் இல்லைன்றதுனால அதுக்கெல்லாம் அவ்வளோ விளம்பரம் இல்லாமல் அவங்களாம் they are trying hard to sell those products to us. செப்டிக் டேங்க் ஒன்று கட்டுங்க, that stops all our human waste first of all to come to streets. ரோடுக்கு வராமல் வீட்லேயே அந்த ஹியூமன் வேஸ்ட்டை தடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் வர்ற தண்ணியை வந்து பாத்ரூம்லேயும் கிச்சன்லேயும் யூஸ் பண்ணுற தண்ணி, அந்த தண்ணியை க்ளீன் பண்ணுறது இட் இஸ் ஈவன் ஈஸியர். ஸோ அந்த தண்ணியை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும் போது அல்டிமேட்லி யூ வில் end up cleaning. Ultimately we will be able to end up cleaning கூவம் or அடையாறு or whatever it is. அந்த ஆறுகள்லாம் க்ளீன் பண்ணும்போது ஒரு நல்ல சுத்தமான தண்ணி போகுது. அடையாறுலேருந்து நீங்கள் வந்து வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அடையார் பிரிட்ஜில் அடையார் ஆற்றுல இருக்கிற போட் சர்வீசஸில் போனீங்கன்னா இன்னும் ஈஸியாக போனோம்னா இட் இஸ் ஈவன் ஈஸியாக. ஸோ அது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு விஷன் வேணும் நமக்கு. ஓகே, இதை க்ளீன் பண்ணோன்னா இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதை முதல்ல க்ளீன் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை, அண்ட் இதை க்ளீன் பண்ணால் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருந்ததுன்னா we can definitely clean it. இது ஏன் க்ளீன் பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, சுற்றில இருக்கிற இண்டஸ்ட்ரி வேஸ்ட் எல்லாமே அதுக்குள்ளே வருது.
அந்த இண்டஸ்ட்ரிகள்லாம் ஏன் அந்த வேஸ்ட் அங்கே கொண்டு வந்து விடுறாங்க, அந்த இண்டஸ்ட்ரிகளுக்கு வேற வழி இல்லை. அந்த இண்டஸ்ட்ரிகள் என்ன இண்டஸ்ட்ரீஸ், ஏன் வந்து அந்த கழிவை வந்து அவங்க வந்து இங்கே விடுறாங்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். ஸோ வி வில் ட்ரை டு ஹெல்ப் தம் ஆல்சோ அப்படின்னு பார்க்கும்போது அல்டிமேட்லி வி கேன் க்ளீன் திஸ், கூவும் க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு தோணுது. ஸோ அதே மாதிரி தான் கிரவுண்ட் வாட்டர் லெவல் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் வந்து 25 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கி 1 லிட்டர் 3/4 லிட்டர் தண்ணி நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். அது இன்னும் 50 ரூபாய்க்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும். நீங்கள் எக்மோர் ஸ்டேஷன்லேயோ, நான் சென்ட்ரலில் கூட பார்க்கல, பட் எக்மோர் ஸ்டேஷன் போய் நீங்கள் ட்ரெயின் ஏறிருந்தீங்கன்னா எக்மோர் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் ஒரு ஒரு தண்ணி கடை இருக்கும், ஒரு தண்ணி பூத் இருக்கும், கால்டு நீர், NEER நீர்னு போட்டிருப்பாங்க. அங்கே வந்து நீங்கள் பாட்டில் வாங்கினீங்கன்னா ஒரு பாட்டில் 10 ரூபாயா இருக்கும். அந்த பாட்டிலோட விலை 8 ரூபாய் அண்ட் தண்ணியோட விலை 2 ரூபாய். நீங்கள் பாட்டில் கொண்டு போனீங்கன்னா யூ கேன் கெட் த வாட்டர் ஃபார் 2 rupees. அந்த பாட்டில் கொண்டு போகிற ஒரு பழக்கத்தை நம்ம எப்படி கொண்டு வர முடியும், அதனால எவ்வளோ பிளாஸ்டிக்கை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து யாராவது ஒருத்தர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு குழந்தைங்களுக்கு அந்த அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா இட் கேன் ஒரு ஒரு வைப்ரேஷன் மாதிரி இட் கேன் ஸ்ப்ரெட் டு அ ஹியூஜ் கம்யூனிட்டி. ஸோ அதே மாதிரி இன்வென்ஷன்ஸ், ஸோ பெட்ரோலியம் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அவங்க இன்வென்ட் பண்ணிட்டே இருக்காங்க. பைக்கு, கார், இன்னும் ஹை ஸ்பீட் பைக்ஸ், ஹை ஸ்பீட் கார்ஸ் அண்ட் அதுதான் பண்ணிருக்காங்க. அதுதான் நம்ம வந்து அதை வந்து ரொம்ப ஃபேன்சியாக வைக்கும்போது ஐயா வீண் தேவை அப்படின்னு நம்ம வந்து வாங்குறமே தவிர, இந்தியாவிலேருந்து ஏதோ ஒரு காலேஜ்லேருந்து ஒரு பையன் இன்வென்ட் பண்ணுவான், நான் வந்து கேஸ் எல்பிஜிலேருந்து ஒரு பைக் ஓட்டுறேன் அப்படின்னு அவன் ஒரு ஓட்டி காட்டுவான். இன்னொரு பையன் ஹைட்ரஜனில் நான் வந்து ஒரு பைக் ஓட்டுறேன் அப்படின்ட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பைக்கை வந்து 100 கிலோமீட்டர் ஓட்டி காட்டுவான். நம்ம அந்த சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு பார்ப்போம். அடுத்த ஸ்டெப்பு நம்மளால ஹெல்ப் பண்ண முடியாது, ஆப்வியஸ்லி நம்மளால என்ன பண்ண முடியும். ஸோ வென் வி ஹாவ் அ பிளாட்ஃபார்ம் லைக் நாணயம், அந்த நாணயம்லேருந்து we can definitely help these people to try to see if that can be brought into a bigger audience. ஒரு பைக் வந்து ஒருத்தருக்கு ஒரு தண்ணியில் ஓட்டுற ஒரு பைக்கை செய்யறதுக்கு இப்போ 2 லட்சம் ரூபா ஆகுது, 3 லட்சம் ரூபா ஆகுதுன்னா வாங்க மாட்டாங்க யாரும். பட் அது பெரிய மாஸ் ப்ராடக்டாக பண்ணும்போது there is a possibility. மாஸ் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கா, மாஸ் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கான ஒர்த்து அந்த ப்ராடக்ட்ல இருக்கா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணோம்னா then we can take it to the next level. Instead இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, they will probably go to some bank, அந்த பேங்க்ல போய் இந்த ப்ராஜெக்டை வந்து கொடுப்பாங்க. இந்த பிரான்ச்சை அந்த ப்ராஜெக்டை பார்த்து இது வச்சு நீ வந்து பண்ணி காசு சம்பாதிச்சு நீங்க லோன் பே பண்ண போறியா, அப்போ அப்படி நட்டு விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா வீடு இருக்கா, அந்த வீட்டு அடமானமாக கொடு, வேற ப்ராப்பர்ட்டி இருக்கா, நிலம் இருக்கா, அதை மட்டும் அடமானமாக கொடு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது இல்லாமல் if there is a business, if there is a product that can help our people, we will definitely take a look at it and take it without any அந்த பையன் அந்த இன்வென்ஷன் பண்ணதோட அடுத்த ஸ்டெப்புக்கு அது நம்மளாலே எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ there are so many people who are willing to help, but there are so many people looking for help, there are so many people willing to help, but they are disconnected, and we will connect them through this platform and we will make things happen. Thank you. இந்த ஸ்லைட் ஏன் போட்டேன்னா, let's start writing a history, a new history அப்படின்றதுக்காக இதை போட்டிருந்தேன். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, Tamil Nadu is the place where we are differentiated. We have been differentiated by colors and the caste. But when we write the history using different colors, it is really beautiful. And all in Tamil Nadu, in India, all colors are equal and they are all beautiful. அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த ஸ்லைட் போட்டிருந்தேன். Thank you very much for listening to me, and we will definitely have next level of
talk on this. Thank you very much.